ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இறங்குறா, வெயிட்டா இருக்கு. எங்க சித்தப்பா அப்படிதான் இருப்பாரு. எங்க சித்தப்பா ஆவுன சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. சொத்தப்பா வேணான்னு போயிடுவேன்டா. கல்யாணம் பண்ணும்போது உங்க சித்தப்பா ஏன் வரல? அவன் கூப்பிட்டா நம்ம வர முடியும். ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண என்ன வர முடியுமா? தாடி மீச இந்த பேண்ட் போட்டு பத்தி எல்லாம் பேசக்கூடாது. உட்காருங்க சித்தப்பா, கோவப்படாதீங்க. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்துக்கிடுங்களே என் பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்காங்க. அவர் யார் தெரியுமா? இளையசங்கர் மாமா இருக்கல, அவருடைய சித்தப்பா வந்திருக்காங்க. மாமாவோட சித்தப்பா வந்திருக்காங்க. வணக்கம் சித்தப்பா. ஏய், ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இறங்குறா, வெயிட்டா இருக்கு. கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்காங்க. ஏன் மாமா இத்தனை நாள் ஆச்சு எங்களை பார்க்கவே வரல? ஏண்டா ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சீங்க, ஒரு வார்த்தை கூப்பிட்டாடா? கல்யாணத்துக்கு கூப்பிடலன்ட்டு கோவமா இருக்காங்க. வரும்போதே எனக்கு தெரியும் கோவமா இருக்காங்கன்னு. சரி கோவப்படாதீங்க மாமா, சின்ன சிறுசுங்க தானே. ஆமா, சின்ன சிறுசு. நீங்க சொல்றீங்களா? ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு எங்க கால் அவ்வளவு தூரம் வலிச்சு நடந்து வந்துக்கிறீங்க. கால் வலிக்கு போய் சேர் எடுத்து வாடா. சேர் போடாம ரெண்டு பேரும் வளான்னு பேசிக்கிட்டு வாங்க வாங்க உட்காருங்க. எங்க சித்தப்பா சின்ன வயசுல இருந்தே அப்படிதான், கோவம் அதிகம். கோவப்படாதீங்க மாமா. எங்க சித்தப்பா அப்படிதான், எங்க தாத்தா மாதிரி கோவம் ரொம்ப அதிகம். என்னப்பா குடும்ப லைஃப்லாம் எப்படி போய்க்கிருக்கு? ஏதோ நல்லா போயிட்டு இருக்கு. நீ மட்டும் தான் நல்லா போய்க்கிருக்குன்ற, இங்க நம்ம பம்பிக்கிட்டு உட்காந்துக்க. என்ன சொல்றது மாமா, அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. குற்றச்சாட்டா? வந்தது வராதமா குற்றச்சாட்டு தானே சொல்லணுமா? சித்தப்பா ரொம்ப கோவக்காரர் ஆயிடுச்சு. அதனாலதான் சொல்றேன் சித்தப்பா, நீங்க ரொம்ப கோவக்காரரோ, அதனால உங்க கேரக்டர் அப்படியே அவருக்கு வந்திருக்கு. அப்படி என்ன அவன் மேல கம்ப்ளைண்ட்? முதல்ல வந்து அவர் டைமுக்கு வரதே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளுங்க. ஏண்டா வீட்டுக்கு டைமுக்கு வர்றது கிடையாதாம்ல? ஏன் இல்ல, ஆம்பளை பையன் வெளியே போனா 4 இடத்த பார்க்க வேண்டியிருக்கும், 4 பேர்ட்ட பேச. 4 இடத்த எங்கடா கிளிக்க போறேன்? இங்க வரத வேண்டியதான்டா, வெளியில போய் என்னடா கிளிக்க போறேன்? டெய்லி லேட்டா தான் வருது. ஒரு நாள் என்னன்னா பரவாயில்ல, டெய்லி என்ன கம்ப்ளைண்டா வருது இப்ப? ஆமா, இதுக்கப்புறம் லேட்டா வந்தான்னு என்கிட்ட சொல்லுமா. போன் தூக்கிட்டு புளிய மரத்துக்கிட்டே போயிடுறாருங்க. போனை தூக்கிட்டு புளியாமத்து கடையில போறானா? டேய், புளியாமத்து கடையில போய் என்னடா போன் இங்க சிக்னலே கிடைக்கிறது கிடையாது, இந்த கிராமம் இது. அதனால அந்த பக்கம் சிக்னல் கிடைக்கிற இடத்துல போய் பேசிட்டு வரேன். அது சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இப்ப இங்க பாருங்க, துணி துவைச்சா துணியை எடுத்து போடுறது கிடையாது, பாத்திரம் விளக்குறது கிடையாது, தண்ணி வந்தா கூட பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே நானே செய்யணுமா சொல்லுங்க? ஏண்டா ஒரு பொட்ட புள்ள அத்தனை வேலை செய்து நீ தண்ணி கூட எடுத்து வைக்க மாட்டியாடா? இதெல்லாம் பொம்பளைங்க வேலை, அது எதுக்கு நம்ம தலையிடணும்? பொம்பளை தான் செய்யணுமா? ஆம்பளை என்ன கிழிக்கிறியா? இல்ல, முன்னாடி நான் வேலை எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். உன்னை நம்பிதானே வந்திருக்கேன். எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. பொம்பளை வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கேன்னு கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் செய்யறது இல்ல. 1000 பேர் எதுவும் சொல்லுவான்டா, உன் பொண்டாட்டி தானே உனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் சரி, இன்னையில இருந்து என்ன வேலை சொன்னாலும் செய்யறேன். இனிமே ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு, இங்க பாருமா, நெவர் லாஸ்ட். அவன் ஏதாவது நீ செஞ்சாந்துக்க, அவனை எதுவும் சொல்லலாம். எனக்கு நேரம் எனக்கு கம்ப்ளைண்ட் கூட, நான் வந்து அவரே சொல்றாரு. இதெல்லாம் எங்க சித்தப்பாட்ட சொல்லிடு. எங்க சித்தப்பா அம்மா எனக்கு என்ன விட பயங்கரமா சித்தப்பா கோவம் வரும். கடைக்கு போய் ஏதாவது கருவேப்பிலை தக்காளி வாங்கிட்டு வேணா எத்தனை நிமிஷத்துல வரணும்? 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வரலாம். 2 மணி நேரம் கழிச்சு அது போற வழியிலேயே போன் பண்ணிடுறாங்க. போற வழியிலேயே போன் பண்ணிடுறாங்க. பேசிட்டே போயிட்டு பேசிட்டே வரதுக்கு லேட் ஆயிருது. அத்தனை நேரம் யார்கிட்ட பேசிக்கிருக்கா போன? என்ன தக்காளி வாங்குறதுக்கு 2 மணி நேரம் போன் பேசிக்கிறீங்க. இங்க பாருங்க, நீங்க அவங்க சித்தப்பான்னு சொல்றீங்க, அதுவே எனக்கு டவுட்டா இருக்குது. நீங்க சித்தப்பா வரையில எனக்கு தெரியல. நான் என்ன பாத்தீங்களா, இதுதான் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். பாத்தீங்களா, எல்லா பக்கமும் சந்தேகப்பட்டு உங்க மேலே சந்தேகப்படுது. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். இதுதான் சண்டையே வர்றது. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி சந்தேகப்பட்டா எப்படிமா குடும்பம்? எவ்வளவு ஒழுங்கா இருந்தாலும் சந்தேகப்படுது. சந்தேகப்பட்டு சண்டைக்கு வருது. இங்க பாருங்க மாமா, அவர் சீரியலே பாக்க விட மாட்டேங்கிற. 25 அந்த WW இருக்கும் பாத்துக்கிடுங்க. பாத்துருக்கீங்களா அது என்னன்னு? WW நம்ம www.com தான் பாத்துருக்கீங்க. அந்த .com இல்ல, ஃபைட் சண்டை, குத்து சண்டை கிடக்கும்ல, WW சண்டை போடுவாங்கல, அதுல வந்து பாருங்க, இது எங்க மாமா, இது எங்க சித்தப்பான்னு சொல்லி உங்களை காட்டி காட்டி சித்தப்பா மட்டும் கையில கிடைக்கட்டும் நான் கிடக்குறேன். இந்த WWல பிராண்ட் ஸ்டோமன் ஒருத்தர் இருப்பாரு, இவ்வளவு பெரிய தாடி வச்சு, நீல தாடி வச்சு, பார்த்த உடனே ஞாபகம் தான் வரும், இங்க சித்தப்பா இந்த மாதிரி தான் இருப்பாருன்னு சொல்லுவேன். அதெல்லாம் விட்டு தள்ளுங்க சரியா? அவர் மண்டைய பாருங்க, தாடிய பாருங்க, பேண்ட் பாருங்க, முடி விட பிச்சைக்காரனை விட கேவலமா இருக்காரு. இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போலாமா? பாருமா, இந்த தாடி மீச இந்த பேண்ட் போட்டு பத்தி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? சரிங்க மாமா, கோவப்படாதீங்க. உட்காருங்க சித்தப்பா, கோவப்படாதீங்க. மாமாவை சொன்னாங்க அப்படின்னா, நீங்க பாருங்க, பேண்ட போட்டுட்டு முடி வெட்டினாரா பாருங்க, வெட்டவே இல்ல. இப்படி இருந்தா என்ன பண்றது? ஏன்டா இப்படி கவலைப்படுத்துற? கேட்டா எங்க சித்தப்பா அப்படிதான் இருப்பாரு. எங்க சித்தப்பா ஆவுன சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. எங்க சித்தப்பாவை ரோல் மாடலா வச்சிருக்கேன், அதனாலதான் அதே மாதிரி இருக்கேன். உங்களை பார்த்தா அவர் கெட்டு போயிருக்காரு. உங்களை மாதிரியே பாருங்க. இந்த சொத்தப்பா வேணான்னு போயிடுவேன்டா. என்னடா பிரச்சனை உங்க ஊருக்குள்ள 2 பேத்துக்கு? அதான் நான் ஏதாவது அது மேல ஒரு குறை சொல்றேனா? அதுதான் என் மேல குறை சொல்லிட்டு இருக்கு. பாருமா, எனக்கு தான் வயசாயிடுச்சு, தாடியும் முடியும் வச்சு தெரியுறேன். இவன் சின்ன பையன் தானே. அதான் கூட்டிட்டு கட் பண்ணி விட்டுட்டு வாங்கன்றேன். சேவிங்கா பண்ணி அமுச்சு விடுங்க. 25 மணி நேரம் பாருங்க, கண்ணாடி நிக்கிறது இப்படி இப்படி கேட்டா என் சித்தப்பா அப்படிதான் பண்ணாரு.
எதை கேட்டாலும் சித்தப்பா. சரி நம்ம மாத்திடுறேன். எங்க சித்தப்பா மாதிரி வளர்க்கணும்னு சொல்லியே வளர்த்துட்டு இருந்தேன். அப்படியா? இனிமே நீங்க வெற்றி கொஞ்சம் சேவ் advice பண்ணிட்டு பண்ணிடுறேன். போங்க சித்தப்பா, முடியல. ஏன்டா டேய், வெற்றி கொஞ்சம் நல்லா பிள்ளைக்கு ஏத்தாப்புல நடடா. ஒரு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பத்தி நடடா. குறை சொல்லிக்கிட்டே ஆமா, இருக்கீங்க. நான் குறை தான் சொல்வேன். நீ இப்பெல்லாம் பண்றது தெரிய வேண்டாம். உங்க சொந்தக்கார வந்துக்கிறாங்கல்ல, சொந்தக்கார முன்னாடி உன்னை சொல்லணும்ல. உங்க சித்தப்பா தானே, டேய், உங்க சித்தப்பா பார்த்தானே இந்த மாதிரி பழகுற, பேண்ட் போடுற, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, முடி வளர்த்துற, தாடி வளர்த்துறேன்னு சரி சொல்லிட்டு. விடு, மாத்திக்கிறேன் விடு, கோவப்படாத. நீ என்ன சொன்ன அன்னைக்கு? என்ன சொன்ன? இல்ல எங்க சித்தப்பா வந்து நான் இருப்பேன்னு சொன்னில்ல. சரி சித்தப்பாவே சொல்லிட்டாருல, மாற சொல்லி மாறிடுறானா. ஃபர்ஸ்ட் உங்க சித்தப்பாவை கூட்டிட்டு போய் இது பண்ண, அப்புறமா நீயும் பண்ணு. பாத்தீங்களா, உங்க மேலே கை வைக்குது. இப்போ உங்க தாடி எடுக்க சொல்லுது. ஏய் அது அவங்க சித்தி சொல்லிக்குவாங்க, நீ பேசாம இரு. கல்யாணம் பண்ணும்போது உங்க சித்தப்பா ஏன் வரல? அனாதர் தான் கல்யாணம் பண்ணோம். ஏன் நான் அப்பா கண்ணு கூப்பிடல, தெரியலையா? கோவப்பட்டு நீ போறாங்க. கூப்பிட வேண்டிய, ஏதோ அவனை இருமா. கூப்பிட்டு வந்துட்டு. அவன் கூப்பிட்டா தானே வர முடியும். இந்த ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ண என்ன வர முடியுமா? சரி, இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்க மாட்டீங்களா? சின்ன இங்க- சிறுசுங்க பண்ண இங்க கேட்க பாரு. மாட்டீங்களா? ஏய் இரு, கேட்க மாட்டீங்களா? கேட்கறேன். இப்ப உங்களுக்கு பொண்ணு அவ தான் பார்க்க சின்ன மட்டும் பொண்ணு. வரணுமா? என்ன நீ வளர்ந்துருக்கல, நீ எல்லாம் சொல்ல மாட்டியா? அவன் சித்தப்பனுக்கு ஒரு எங்க சித்தப்பாவை தான் ரோல் மாடலா வச்சு வந்திருக்கானா. ஓ, உங்க சித்தப்பா ரோல் மாடல். ஆ. உங்க சித்தப்பா வச்சு நீயாச்சு. சரி சித்தப்பா காபி போடு. காப்பி எங்க போடுற? பால் வாங்கிட்டு வந்து கொடுத்தியா? வாங்கிட்டு வந்து சித்தப்பா உட்காந்துருங்க, நான் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். காபி போட்டு குடிச்சிட்டு அப்புறமா பேசிக்கலாம் பிரச்சனையை.